ஹாய் கைஸ். எஸ், நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். நம்ம சேனல் நேம் தம்மா கிரேஸ். இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, ஒரு மிடில் கிளாஸ் பர்சன்ஸாக இருக்கோம்னா நமக்குன்னு சில ப்ராப்ளம் இருக்கும்ல. ப்ராப்ளங்கிறத விட நமக்குன்னு சில ஆசைகள் இருக்கும். அதில் நான் ஒரு 3 டாபிக் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். ஓகே, ஒரு மிடில் கிளாஸாக இருக்கோம்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு விஷயம், வேக்கப் ஃபியர். அப்படின்னா என்னென்னா, அதான் காலைல ஏஞ்சோடனே அவன் திட்டுவான், இவன் திட்டுவான், ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? காலைல ஃபஸ்ட்டு அந்த டைமுக்கு ஏந்திரிக்கணுங்கிறதே நமக்கு ஒரு ஃபியர் தான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலைல அலாரம் வச்சு தான் ஏந்திரிப்போம். ஏஞ்சதுக்கப்புறம் கூட இதே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஐயோ இன்றைக்கி மேனேஜர் திட்டுவானே, ஐயோ சூப்பர்வைசர் திட்டுவானே அப்படின்னு எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஹெட் இருப்பாங்க. அதை பற்றி யோசிப்போம். ரெண்டாவது விஷயம், பர்மிஷன்ஸ். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போது எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைங்கிற பிரச்சனையை விட அதுக்கு நம்மளோட சூப்பர்வைசர்கிட்ட லீவு கேட்கணுங்கிறது தான் பெரிய பிரச்சனையே. கரெக்டாக? ஸோ ரெண்டாவது அதுதான். அதில் மட்டும் இல்லை, லீவு. நமக்கு ஒரு லீவு வேணும்னாலே அதை நம்ம பர்மிஷன் கேட்குறதே நமக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். சொன்னால் நம்ப மாட்டாங்க, 1008 கொஷின் பண்ணுவாங்க. அதை போல் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவோம். மூணாவது திங், மண்டே பேனிக். இதுவும் எல்லாருக்கும் இருக்கிறது தான். என்னென்னா, சாட்டர்டே சண்டேனா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேருக்கு சாட்டர்டே லீவ் இருக்காது. சரி, சண்டே வச்சுப்போம். சண்டே மார்னிங்லேருந்து நைட்டு எப்படி போகுதுன்னே தெரியாது. திரும்ப காலைல பார்த்தா மண்டே வந்துடும். ஏன்டா இது அப்படின்னு இருக்கும்ல. அதை தான் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த 3 விஷயம் நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மிடில் கிளாஸ்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலே நம்ம அதில் சூப்பர்வைசராக இருந்தால் கூட இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஹெட்டாக இருக்கவங்கள்ட்ட இந்த பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதை தவிர்த்து வெளியே போகணும் அப்படின்னா நம்ம ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நான் இந்த சேனலை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 20 to 25 ஏஜ் குரூப், அந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கும் அப்படின்னா, ஒரு 30 to 50K மந்த்லி சேலரி பேக்கேஜ் வாங்கிட்டுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து என்ன பண்ணுறது, இப்படியே லைஃப் போயிடுமா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கோம்ல. நானும் சேம் இதே கேட்டகரி பர்சன் தான். ஸோ நான் சில விஷயம் நான் க்ரோ அப் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயம் பண்ண போகிறேன். ஓகேவா? அதை நான் எப்படி பண்ண போகிறேன், நான் எப்படி க்ரோ அப் ஆக போகிறேன் என்னோடய லைஃப்பில் அப்படிங்கிறத பற்றி தான் என்னோடய சேனலில் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். நான் டெய்லி 5 minutes வீடியோ கண்டென்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? பாருங்கள், எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு தெரியல. பட் நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான ரீசன் இது தான். நான் க்ரோ அப் ஆகிறத ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போயும் நான் இருக்கிறது இந்த இனிஷியல் ஸ்டேஜில் தான். ஸோ நான் இப்போலேருந்தே வீடியோ மேக் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னோடய விஷன் பெட்டராக சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வீடியோ மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாம் இப்படி தான் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரில. பட் நாலேஜ் வைஸ் க்ரோத்தோ இல்லை லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், 5 minutes ஆக போகுது. இன்ட்ரோ வீடியோவும் 5 minutes க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் புவராக இருக்கும், வாய்ஸ் குவாலிட்டி. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ ஆல். பாய். See you soon.